ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாட்களாக நீ மனதில் எதை நினைத்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அழுது கொண்டிருந்தாயோ அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக நான் வந்துள்ளேன். நீ மட்டும் இதை தனிமையில் கேட்டால் போதும். மற்ற யாருடனும் இதை நீ பகிர்ந்து கொள்ளவோ அல்லது இது இப்படி நடந்தது அது அப்படி நடந்தது என உன் வாழ்க்கையை பற்றிய விளக்கமளிக்கவோ அவசியமே இல்லை. பெற்றோர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தைகளே, உங்களுடைய குழந்தைகளை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அவர்கள் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு செல்லும்படியும் திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளைகளுக்கு நானே திருமண பாக்கியத்தையும் அமைத்து கொடுக்கவும் இப்போது ஆசீர்வதிக்கத்தானே வந்துள்ளேன். அம்மா, இத்தனை காலமாய் காத்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு குழந்தை வரனை கொடுக்க மாட்டாயா? அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பேசுகிற பேச்சை காதால் கேட்க முடியவில்லை. என் அருகில் இருக்கும் என்னை நெருங்கி இருக்கும் சுற்றத்தாரும் உறவுகளும் கேட்கிற கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்லவும் முடியவில்லை என வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளைகள் எல்லாருக்குமே குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, திருமண வரனாக இருந்தாலும் சரி, தொழிலில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, நல்ல வேலை வாய்ப்பையும் மனதுக்கு உகந்த சந்தோஷத்தையும் பெறுவதாக இருந்தாலும் சரி, அத்தனையும் அமைத்து கொடுக்கத்தான் இப்போது நான் வந்துள்ளேன். பேரும் புகழும் பெற்று நீ நன்றாக வாழும்படி இந்த வராகி உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே. நீ எப்போதும் ஒரே விஷயத்தை ஒரே மாதிரி சிந்தித்து கொண்டு குளத்து நீர் போல ஒரே இடத்தில் தேங்கி நின்றுவிடக்கூடாது. எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் கற்றுக்கொண்டும் போய்கொண்டே இருக்கிற ஆற்று நீர் போல நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என் செல்லமே. எது எப்போது எப்படி யார் வாழ்வில் நிகழும் என சொல்லவே முடியாது அல்லவா? அப்படிப்பட்ட பல ரகசியங்களை ஒளித்து வைத்திருக்கும் உன் வாழ்வில் நீதான் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கு உன்னுடைய உழைப்பும் கடின முயற்சியும் அவசியம் என்பதை இப்போது நான் உனக்கு புரிய வைக்கிறேன். தேவையில்லாமல் நேரத்தை வீணாக்காதே. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது போல இப்போது வயது உள்ள போதே உனக்கான எல்லா முயற்சிகளையும் முழு மூச்சோடு செய்துவிடு. அப்புறம் பார்த்து கொள்ளலாம், நாளை செய்து கொள்ளலாம் என எந்த வேலையையும் எந்த விஷயத்தையும் தள்ளி போடாதே என் தங்கமே. எந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசனை செய்தாலும் அதை நீ புதுவிதமாக தானே சிந்தனை செய்கிறாய். உடனே அதை செயலாக மாற்றுவதற்கு முயற்சி செய். அப்புறம் என்கிற வார்த்தையே உன் அகராதியில் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் நீ ஏதாவது ஒரு முயற்சி செய்யும் போதும் அல்லது புதிதாய் செய்ய ஆரம்பிக்கும் போதும் தடையோ தடங்கல்களோ வந்துவிடுமோ என நீ கவலை கொள்ளவே வேண்டாம். எப்படிப்பட்ட தடை வந்தாலும் அதை அடித்து உடைத்து நொறுக்கி உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி போகும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாய் இருப்பேன். உன் வாழ்வில் நீ உச்சத்தை தொடுவதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. உன்னை சுற்றி யாருமே இல்லையே, தன்னந்தனியாக தவிக்கிறோமே என நினைக்கிறாயா? தனிமை என்பது உனக்கு கொடுக்கப்பட்ட சாபம் கிடையாது, அது அற்புதமான வரம். தனிமையில்தானே நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நேற்று நடந்ததையும் போன வாரம் நடந்ததையும் எல்லா விஷயங்களையும் யோசித்து பார். ஆனால் அதற்காக யோசித்து கொண்டே இருக்காதே, சற்று யோசித்து பார். ஏன், எப்படி, யார், எப்பொழுது நடந்து கொண்டார்கள் என எல்லா விஷயங்களையும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்கும்போது உனக்கே புரிந்துவிடும். யார் உன்னிடம் எதிர்பார்த்து பழகுகிறார்கள், யார் உன்னிடம் எதையும் எதிர்பார்க்காமல் பேசுகிறார்கள் என. அதனால்தான் நல்லவர்களை கண்டறிந்து அவர்களுடன் நட்பு பாராட்டு, கெட்ட மனிதர்களை கண்டுகொண்டு அவர்களிடமிருந்து தூரமாய் விலகிவிடு என சொல்கிறேன். துஷ்டனை கண்டால் தூர விலகு என்றுதானே நான் உன்னை சொல்லி வளர்க்கிறேன். தேவையில்லாமல் யாருடனும் சண்டை போடுவதோ வீண் விவாதம் செய்வதோ உனக்கு அவசியமற்ற செயல். என்ன நடந்தாலும் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ தொடர்ந்து செய்தால் போதும். உன்னுடனேயே இருக்கக்கூடிய உன் வராகி அம்மா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கச் செய்வேன் என் செல்லமே. எது எப்படி எப்பொழுது நடந்தாலும் சரி, நாம் தான் வளர்ந்து விட்டோமே, ஆளாகி விட்டோமே, நம் வேலைகளை நாம் செய்து கொள்கிறோமே, நாம் தான் சம்பாதிக்க துவங்கிவிட்டோமே என நீயாக உன்னை தனிமைப்படுத்தி கொள்ளவோ அல்லது தாய் தந்தையரிடமிருந்து விலகி இருக்கவோ கூடாது. உனக்கென ஒரு குடும்பமே அமைந்தாலும் சரி, உனக்கென நீ பெரிய அளவில் வருமானத்தை ஈட்டினாலும் சரி,
தாய் தந்தையை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டியது உனது கடமை என்பதை மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் என் தங்கமே. உனக்காக அவர்கள் எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் உன்னிடம் சொன்ன பாதி விஷயங்களை கூட நீ சரியாக புரிந்து கொண்டது கிடையாது. அவர்களுக்கு உன்னுடன் இருப்பது தானே மகிழ்ச்சி. பிறகு ஏன் அவர்களை தனியாக விட நினைக்கிறாய்? உன் வராகியம்மா, நான் உனக்கு அன்பு கட்டளையோடு கூடிய வேண்டுகோளை விடுவிக்கிறேன். ஆம் என் செல்லமே, உன்னுடைய பெற்றோர்களை உன்னுடன் வைத்துக்கொள்வதென்பது அற்புதமான பாக்கியம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். முடிந்தால் அவர்களை உன்னுடனேயே வைத்துக்கொண்டு அவர்களை சந்தோஷமாய் எந்நேரமும் வைத்துக்கொள்ள நேரத்தை செலவு செய். அது ஒருபோதும் தவறில்லை என் செல்லமே. அவர்கள் உனக்காக பார்த்து பார்த்து செய்த விஷயங்கள் ஏராளமாக இருக்கும்போது இப்போது நீ அவர்களுக்கென்ன ஒரு சில மணி நேரங்களை ஒதுக்குவதால் எந்த தவறும் நேர்ந்து விடாது. அதற்கு பதிலாக தாய் தந்தையரின் மனதை குளிர்வித்த உனக்கு அதற்குரிய நன்மைகளை இந்த வராகி அம்மா நான் தருவேன். ஆம் என் செல்லமே, உனக்காக, உனக்கு துணையாக, உனக்கு ஆதரவாக யார் நிற்கிறார்களோ இல்லையோ, உன்னை பெற்றவர்கள் நிச்சயம் உனக்காக துணையாகத்தான் இருக்கிறார்கள். உனக்கு நல்லது நடக்க வேண்டும், நீ நன்றாக வாழ வேண்டும் என எப்போதும் உனக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை உன் அருகிலேயே வைத்துக்கொள். ரோடுகளிலும் தெருகளிலும் பெய்யும் மழை நீர் எப்படி வீணாகப் போகிறதோ அதே போலதான் முட்டாள்களிடத்தில் நீ கூறும் அறிவுரையும் வீணாக போய்விடும். எப்போதும் யாருக்கும் அறிவுரை வழங்கக்கூடிய எண்ணம் உனக்கு வேண்டாம். ஏனெனில் நீ சொல்லும்போது எல்லாரும் அதை முழுவதுமாக கவனிப்பது போல இருந்தாலும் அதை யாரும் பின்பற்ற மாட்டார்கள் என் தங்கமே. அதனால்தான் தேவையில்லாமல் இப்படி யாருக்கும் அறிவுரை சொல்லாமல் நல்ல நண்பர்களையும் நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களையும் உன்னுடன் வைத்துக்கள். உனக்கு ஒத்துவராத எண்ணம் கொண்டவர்களையும் உனக்கு சரிவராத மனிதர்களையும் உன்னிடமிருந்து தூரமாய் வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயம் முன்னேற்றமும் அடையும், வெற்றியும் கிடைக்கும். அதனால்தான் நீ மட்டுமல்ல, உன் அருகில் இருப்பவர்களும் சரியாக இருக்க வேண்டும் என சொல்கிறேன். உன்னை மதிக்காதவர்களிடம் போய் பேசி, அவர்களிடம் பணிவோடு பேசி, கெஞ்சிக்கு பேசி எதற்காகவும் நேரத்தை வீணாக்காதே. அதே போல உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் கண்முன்னும் நிற்காமல் விலகி இருந்துவிடு என் செல்லமே. ஏன் தெரியுமா? நீ அவர்கள் பொறாமை எண்ணம் கொண்டால் என்ன, நாம் எல்லோரிடமும் ஒரே மாதிரி பேசுவோம் பழகுவோம் என நினைத்து அவர்களுடன் பழகி கொண்டிருப்பாய். ஆனால் நீ சென்ற பிறகு உன்னை பற்றி அவர்கள் மற்றவர்களிடம் வேறு விதமாய் அல்லவா பேசுகிறார்கள். அதனால்தான் நீ எதையும் எதிர்த்தும் கவலை கொள்ள வேண்டாம். உனக்கு ஒத்து வருபவர்களுடன் பேசு, ஒத்து வருபாதவர்களுடன் விட்டு விலகிப்போ என சொல்கிறேன். நான் சொன்னபடி மனிதர்களிடம் நீ நடந்து கொண்டால் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் வெற்றி அமைந்துவிடும். இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ள பழகு என் செல்லமே. இன்பம் வந்துவிட்டால் அதிகமாக ஆடவும் வேண்டாம், துன்பம் வந்துவிட்டால் அதிகமாய் மனம் வருந்தி சோர்ந்து போகவும் வேண்டாம். எது நடந்தாலும் எல்லாம் ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு. வரவிலும் செலவிலும் கொஞ்சம் கவனத்தை வைத்துக்கொள். உனக்கு துணையாய் நான் இருப்பேன்.